ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நடிகர் சூரி நடித்த வாமன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தை பற்றின ட்ரெய்லர் வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ட்ரெய்லர் பார்த்தோம்னா செமையாக இருந்துச்சு. இதை ஓப்பனிங் பார்த்திங்கன்னா சூர்யா அவனோட அக்காவோட வயிற்றில் ஒரு பிள்ளை இருக்கும், அதுக்கிட்ட பேசுவாப்பில். அதுக்கப்புறம் அந்த பிள்ளை எப்படிலாம் வளர்ப்பேன், நான் உன்னை எப்படிலாம் பார்த்துக்குவேன் அப்படின்றதெல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு சீன்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் தென் செமையாக இருக்குது. ஒரு உண்மையிலே ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க இதை எப்படி ஒரு ட்ரீட் பண்ணுவாங்க, தன்னோட அக்கா பையனை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அதை அப்படியே அந்த சீன் பை சீனில் ட்ரெய்லர்லே காமிச்சிருக்காங்க. ஒரு கிராமத்து வாழ்க்கையாக இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்தை கண்டிப்பாக நம்ம ரிலீஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்குறதுக்கான ஒரு பெஸ்ட்டு படமாக இந்த படம் இருக்கும். இதில் தன்னோட மாமா மகனுக்கான எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அக்கா பையனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதுக்கெலாம் நான் என்னெல்லாம் செய்வேன், என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக்லாம் இருக்கும். ஸோ இந்த படம் நம்ம எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கலாம். இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம். அதேமாதிரி இந்த படத்தில் சூரி செமையாக நடிச்சிருக்காரு. அவரோட அக்கா பையனுக்காக தன்னால் என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படின்றத எல்லாத்தையும் சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபேமிலிக்காக எடுக்கப்பட்ட படமாகவே இது நம்ம தெரியுது. ஒரு ஃபேமிலியில் ஒரு பெரிய ஃபேமிலி, ஒரு கூட்டு குடும்பமாக இருக்காங்க. அந்த கூட்டு குடும்பத்தில் என்ன மாதிரியெல்லாம் பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை வர்றதுனால என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றதையும் கூட இந்த படத்தில் ஈஸியாக சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு கான்செப்டான ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸான படம். ரொம்ப நாள் கழித்து சூரிய சாரை ஒரு நல்ல ஒரு கதை அப்படின்றதோட ஒரு நல்ல நடிகர் அப்படின்றதையும் இந்த படத்தில் நம்ம பார்க்கலாம். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்க மிச்ச சீன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ரிலீஸ்க்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். இதில் லாஸ்ட்டாக இந்த ட்ரெய்லரில் லாஸ்ட்டில் ஒரு சீன் இருக்கும். அந்த மருமகனை அவர் பார்த்துக்கிட்டு கண்ணாடியில் பார்த்துட்டு கையை வச்சுட்டு போவாப்பில். அந்த பையன் அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கும்போது அந்த கைத்தடை மட்டும் இருக்கும். அதை பார்க்க செமையாக இருந்துச்சு. ஓகே, நன்றி, வணக்கம்.